குட் மார்னிங்ப்பா. இன்றைக்கி வந்து டைசம் பார்ப்போம். இதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்ட சம் தான். இதுவும் எப்படி குயிக்காக போடுறது அப்படின்றத அந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டு நீங்களே இப்போ சொல்லலாம். ஓகேங்களா? கான்செப்ட் தெரிஞ்சுது. இப்போ ஒரு வால் எடுத்துட்டோன்னா 6 ஃபேஸ் இருக்கும். இப்போ உங்கள் ரூம்குள்ளேயே ஒரு 6 ஃபேஸ் இருக்கா? இப்போ இங்கே பாருங்கள், 2க்கு ஆப்போசிட் 4. கரெக்டாக? 2க்கு ஆப்போசிட் 4. இந்த 2 எதெல்லாம் டச் ஆகிருக்கு? அப்போ 2க்கு ஆப்போசிட் 4. இந்த வால் பாருங்கள், 5லையும் டச் ஆகிருக்கு, 6லையும் டச் ஆகிருக்கு. அப்போது 5, 6லாம் அட்ஜசன்ட்டு. அதே போல் ஒரு இதுதான் ஆப்போசிட்டாக இருக்கும். மீதி எல்லாமே என்ன இருக்கும்? அட்ஜசன்ட்டாக தான் இருக்கும். இங்கே 5, 6 இருக்கா? அதே போல் இங்கே 1, 3 இருக்கும். பின்னாடி இங்கிட்டு 3 இருக்கும். ஸோ 1யும் 3யும் டச் ஆகி தான் இருக்கும். ஸோ ஒரு இதுக்கு 1 தான் ஆப்போசிட்டாக இருக்கும். 2க்கு 4 தான் ஆப்போசிட். மீதி 4மே என்னது? அட்ஜசன்ட்டாக இருக்கும். இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 6 அட்ஜசன்ட்டாக இருக்குது. அப்போ இந்த சைடு இருக்கிற வால் என்னது? 3யும் அட்ஜசன்ட்டாக தான் இருக்கும். 1க்கு 1 தான் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ 2க்கு 4 ஆப்போசிட்னா மீதி 4மே என்னமா இருக்கும்? அட்ஜசன்ட்டாக தான் இருக்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்சால் போது இந்த சம் போயிடலாம். இப்போ என்ன போட்டிருக்காங்க? 1க்கு 4 ஆப்போசிட்டாங்க, 2க்கு 5 ஆப்போசிட் சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தமே 6 தான் இருக்கும். 1க்கு 4 ஆப்போசிட், 2க்கு 5 ஆப்போசிட். ரிமைனிங் என்ன இருக்குது? 3க்கு 6 ஆப்போசிட், 3க்கு 6 ஆப்போசிட். இப்போ இதை வச்சு சொல்லுங்கள். எங்கே பாருங்க, 3 அட்ஜசன்ட் டு 4 and 6 இருக்காங்க. 3க்கு ஆப்போசிட் என்னது? 6 தானே? அப்போ இது தப்பு. அடுத்து இங்கே பாருங்க, 3 அட்ஜசன்ட் இருக்காங்க. அட்ஜசன்ட் என்ன? பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, 6 பக்கத்தில் இருக்குது, ஆப்போசிட்ல இருக்குது. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இங்கே பாருங்க, 1 அட்ஜசன்ட் டு 4 இருக்காங்க. 1, 4 என்னது? பக்கத்துலேயே இருக்குது. இல்லை, 1க்கு 4 ஆப்போசிட். அப்போ இது தப்பு. இந்த பாருங்க, 3 ஆப்ஷன் தப்பாயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? சி தான் கரெக்டு. செக் வேணா பண்ணி பார்த்துங்க. 2க்கு ஆப்போசிட் வந்து 5. இங்கே எங்கேயா 5 இருக்கா? இல்லை. இப்போ 2க்கு ஆப்போசிட் 5ன்னு வந்துருச்சுன்னா மீதி 4 பேருமே எங்கே இருக்காங்க? பக்கத்தில் ஒட்டிட்டு தான் இருப்பாங்க. அப்போ 3, 6 அட்ஜசன்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூப்பா.